ஹலோ. ஹலோ. அண்ணா வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம் தம்பி. வணக்கம்யா. வணக்கம்ண்ணே. அண்ணா அந்த பிரகாஷ் அண்ணனுடைய வழக்கு எந்த நிலைமையில இருக்குண்ணே? நம்ம மேலூர்ல கொல்லப்பட்டார்ல, தலித்துகளால. தம்பி இது வரைக்கும் 5 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க தம்பி. ஓகேண்ணே. அந்த மெயின் அக்யூஸ்டா அந்த ஸ்பாட்ல இது பண்ணவங்க எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி. ஓகே, ஓகேண்ணே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது தம்பி, இவங்க சொன்னது வண்டி மோதிக்கிட்டனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு எஃப்ஐஆர்ல போட்டது போலீஸ் தரப்புல சொன்னது தம்பி. ஓகே, ஓகே, ஓகேண்ணே. ஆனா அப்படிதான் இது நம்ம இதுக்கு முன்னாடியும் செய்திகள் பரவுச்சு. ஆமா தம்பி. இப்ப அவங்க காவல்துறை சொல்றத வச்சு தானே தம்பி நம்ம எல்லாமே. ஆமா. சம்பவ சரி. இடத்துல நம்ம யாரும் பார்க்கல, நம்ம ஆ ஆட்களும் பார்த்த மாரி தெரியல. ஆனா அந்த இது ஊர்க்கார திட்டமிட்டு அந்த அந்த ஊர்க்காரரும் வந்து திரும்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வராரு. அப்படிதானே? இல்ல தம்பி, அவருக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா ஆ. இந்த மாதிரி உங்க ஊருக்கு இந்த மாதிரி குட்லுன்னு அவன் பேர் வந்து ராமபிரகாஷ். ஆனா குட்லுன்னு சொல்லுவாங்க பட்ட பேர். சரி, சரி, சரி. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வந்து அவர் பக்கத்துல இருந்து போறாப்புல ஓடி போய் அவர் விளக்குறாரு, ஆ. ஓடிட்டாங்க. சரி, சரி, சரி. அதாவது தம்பி, இது வந்து திட்டமிட்டு தான் தம்பி பண்ணியிருக்காங்க. ஓ! முன்னாடியே பிளான் பண்ணி ஆ அவர கொல்லணும்னு தான் ஆமாங்க. இது பண்ணியிருக்காங்க. கொலை நோ கொலை நோக்கத்தோட தான் வந்து ஆ, பிளான் ஆ. பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. கொலை சரி, சரி, பண்ணியிருக்காங்க. சரி. என்ன மோட்டிவ்ண்ணே? என்ன காரணம்? அதாவது தம்பி, நம்ம இதுல ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த மாதிரி சொல்லவும் தான் நம்ம விசாரிச்சோம். ஆ, 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 அப்ப ஆ, வந்து இந்த தம்பி வந்து சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காப்புல. ஆனா ஆ. குடும்ப சூழ்நிலை காரணமா ஒயின் ஷாப்ல வேலை ஆக்குறாப்புல. ஓ, 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 ஓ. அங்க இருக்கிற பார்ல வந்து வேலை செய்யறாப்புல. எங்க மேலூர்ல? ஆமா, மேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஓகேண்ணே, ஓகேண்ணே. இப்ப அங்கதான் பிரச்சனைன்னு நமக்கு கேள்விப்பட்டோம். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே, இப்ப நம்ம அத காவல்துறையிட்டும் சொல்லிட்டோம். சரிங்கண்ணே. இந்த மாதிரி அதாவது எப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அங்க இருக்கிற ஏற்கனவே வேலை செய்யறவங்ககிட்ட கேட்கும் போல இது இங்கேயே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி நடந்துச்சு, அங்க அவங்க தான் பண்ணியிருக்காங்கங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்படி தடுக்கிறதுக்கு. அடிச்சுவாங்க. ம். அடிக்கும் போல நீங்க பேசுனது அ, பிளஸ் அ, சோழபாண்டி அண்ணன் பேசுனது அந்த கமாண்ட்ல போய் ஒருத்தன் சொல்லியிருக்கேன். அ, இந்த அ, மாதிரி நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அ, 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 இது வந்து யதார்த்தமா நடக்கல. அ, இது அ, போல அ. இது சண்டையே வந்து பார்ல நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சரி, இப்ப சரி. இதெல்லாம் வச்சு நம்ம போலீஸ் கிட்ட சொல்லும் போல போலீஸ் அதை அவ்வளவா ஒன்றும் மெத்தனமா கண்டுக்கல. சரி, அத சரி. என்னன்னு தெரியல தம்பி. மத்த சாதியில இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டா காவல்துறை வந்து ரொம்ப கவனமா கையாளுது. அதுக்குண்ணே நம்ம போதிய அழுத்தம் குடுக்கல. நம்ம மக்களும் வந்து அத போராடல. அந்த குடும்பம் வந்து பாவப்பட்ட குடும்பம். பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட் இல்ல. இன்னொன்னு இவங்க நம்ம தான் தம்பி. இவங்க இந்த காவல்துறை, போலீஸ், இது ரெவென்யூ ஆபீஸ் இவங்க எல்லாம் வரும்போல ம். சொந்தமா உறவாடிடுறாங்க தம்பி நம்ம ஆளுங்க. ஏன்னா அவர் அது சொன்னா இல்லண்ணே. நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலியில நடக்கக்கூடிய கொலைகள்லயே என்ன அஹ், நடக்கும்னா, அஹ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப மேலச்செவல்ல கொலை நடக்குதுன்னு வைங்களேன். ம், சம்மந்தமே இல்லாம அம்பாசமுத்திரம் ஜுடிஷியேஷன்ல உள்ள டிஎஸ்பிய கொண்டு வந்து இங்க வந்து பேச வைப்பாங்க. ஏன்னா அவர் நம்ம ஆளு. ம். நாங்குநேரியில உள்ள டிஎஸ்பி வந்து இங்க பேச வைப்பாங்க. நம்ம ஆட்களா கொண்டு வருவாங்க அதிகாரிகள. புரியுது புரியுது தம்பி. வாங்க தம்பி நம்ம பேசுவோம். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன செய்யணும்? உங்களுக்கு நமக்கு சட்டத்துல இதுதான் இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணிறணும், அந்த கொலை நடக்கிற நேரங்கள்ல மட்டும் பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள அரசியல் படுத்தி என்ன பண்ணணும்? இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணணுங்கிறத நம்ம அரசியல் படுத்தாமலே இருந்துட்டோம்ல. அதோட கண்டிப்பா தவறு தான். தம்பி. சரிண்ணே. தம்பி அதாவது சம்பவம் தம்பி. அ, அ. இந்த தம்பி வந்து அந்த ஒயின் ஷாப் பார்ல வேலை செய்யறாப்புல. சரிண்ணே, சரிங்கண்ணே. அதே இவரோட வந்து வினோபா காலனியை சேர்ந்த சுந்தரங்கிறவரு ஒரு பெரியவர் வேலை செய்யறாப்புல. சரி, சரி. இவங்க 2 எப்பயுமே வாயாப்பா அப்படியே அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம் ஜாலியா வேலை செய்யற இடத்துல. சரி, சரி. ஒரே இடத்துல வேலை செய்றதுனால. வேலை செய்யறனால பேசிக்குவாங்களாம். அவங்க இந்த பையன் வந்து சாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடையும் நல்லா பழகுவாப்புல. அ, இது அ. அவங்க கேஸ்ல எல்லாமே சொல்லுவாங்க. பரையர் சமூகத்திலே எல்லா பேரும் என்கிட்டயே இப்ப சொல்லியிருக்காங்க. எல்லா பேத்துக்கும் தெரியும். அ, அ, இவங்க அ. அப்பா எப்படி, இவர் எப்படின்னு. அ, அ, அப்படி அ. இருக்கும் போல இவர் அந்த சாதி பார்த்துலாம் பழக மாட்டாப்புல. சரி, சரி, சரிங்கண்ணே. அப்படி இருக்கும்ல இந்த ஒயின் ஷாப் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்புக்கு ம். அன்னைக்கு 16ஆம் தேதி சரக்கு அடிக்க வந்திருக்காப்புல. அதே வினோவா காலனியை சேர்ந்த சந்தனம்ங்கிறவர். சரி, சரி. ஒரு நாளை ஆள் இருக்கும் தம்பி. சரிங்கண்ணே. அப்ப இவர் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போல இவங்க எப்பயும் போல இவன் கிண்டல் பண்ணி இருந்திருக்கான். அ, இந்த அ. தம்பி அ, அ, அ. அப்ப பேசிட்டு இருக்கும் போல இவன் சரக்குல இருந்தவன் ம். அவனை போய் வம்பள தந்திருக்கான். அ, அ, அ. இந்த என்னன்னு? மாதிரி என் மாமாவை வந்து நீ பேசக்கூடாது, அ, அ, மரியாதை அ. இல்லாம வாயா போயான்னு பேசக்கூடாது அ, அ, அப்படின்னு அ. சொல்லும்போது அவன் ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கேன். அ. டேய், இது நாங்க வேலை ஆக்குற இடத்துல அப்படித்தான்டா பேசுவோம், ஓ வேலையை பாடுறா அப்படின்னு இருக்கேன். சரி. இதுக்கு அவரு எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்சாரா? அந்த அந்த அங்க கூட வேலை பார்க்கிறவரு, நீ அப்படி என்ன பேசாத, வைக்காதன்னு எதுவும் இல்ல இல்ல, சொல்லி அவர் எதுவும் சொல்லல. எதுவும் தம்பி சொல்லல. நீ இவனா போய் எப்பயுமே வாண்டடா போய் கிண்டல். சண்டையில இழுக்குறான். இவன் போதையில இருக்கான் தம்பி. இந்த அ, பையன் வந்து போதையில இருக்கான். அ, அப்ப அ. இது நடக்கும் போல இவங்க மாமா
ஆ, மாமாவை அப்படி பேசுறான்னு இவனா வாண்டடா போறேன். ஆ, 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 அப்ப இவன் டேய் நாங்க அப்படித்தான்டா பேசுவோம், எங்களுக்கு இல்ல நீ போடா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் விலகி போயிட்டான். ஆ, 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 இவன் போய் உள்ள பேசிட்டு இருக்கான், ஆ, ஆ, எங்க ஆ, மாமாவை எப்படி மரியாதை இல்லாம பேச முடியும் அப்படின்னு. ஆ, ஆக ஆ. இவனோட கூட ஒரு 3 பேர் இருக்காங்க தம்பி. சரிங்கண்ணே. இவங்கெல்லாம் எஃப்ஐஆர்லயே இல்ல. ஓ, ஓ, ஓ. அந்த புரியுதுங்களா அந்த இல்லையா? அந்த நாலே அந்த பார்ல சண்டை நடக்கும்போது இருந்தவங்க. இருந்திருக்காங்க. ஆ, அப்ப ஆ. பார்ல சொன்னோன்னே 4 ஆளுக்கு சண்டை நடந்திருக்கு. அது அது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும்லண்ணே? நம்ம எடுத்துட்டோம் தம்பி. நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. நீங்க அத போடுங்க. நான் இது காவல்துறைக்கிட்ட நம்ம சொல்லியாச்சு. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இல்ல இப்ப அவங்கட்ட நம்ம அவங்க எடுத்திருக்காங்களா? அவங்க சிசிடிவி எதுவும் எடுத்திருக்காங்களா காவல்துறை இல்ல இந்த இல்ல சிசிடிவிய? தம்பி. நம்ம சொன்னதுக்கு தான் எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. ஓ, ஓ. அது பாடிய இ குடுத்தாச்சுன்னா தான் அவங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஆ நம்ம இப்ப கோர்ட்ல நம்ம பாத்துக்கிடணும். தனிப்பட்ட முறையில ம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. அப்ப நாளை ஆளுக்கு இந்த சம்பவம் நடக்கும் போல இவன் பேசிட்டு போயிடுறான். அங்கன சரக்குல அடிச்சு ஏற்கனவே அங்க உட்கார்ந்துருங்க வேலை செய்யறவங்ககிட்ட போய் இவன் சொல்றேன். ஆ, ஆ, ஆ. அந்த உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். அதுலயே எல்லாமே பேசுறது எல்லாமே தெரியும். ஆ, 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 ஆ. அப்ப பேசிட்டு வெளியில வரேன். அங்க என்ட்ரன்ஸ்ல அந்த சைடிஸ் இதெல்லாம் வைப்பாங்க. ஆ, ஆ, ஆ. அதுல ஒரு வீடியோ கவரேஜ் ஆயிருக்கு. அதுல சரி. வந்து எப்படி எங்க மாமாவை சொல்ல போகுது ஆ, ஆ. அப்படின்னு சொன்னப்போல அங்க இருக்கிற கேசியர் என்ன சொல்றாப்புல, இது எப்பயுமே அவங்களுக்குள்ள சகஜமா ஜாலியா எப்பயும் பேசிக்கிறது தான். அது ஆடியோவோட இருக்குதானே? இருக்கு ஆடியோவோட இருக்கு. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. அத இதை நான் நீங்க ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படி சொல்லாமல எப்படி பேச முடியும் அப்படின்ட்டுங்கிறேன். ஆ, பிரச்சனை பண்ணிட்டேன். ஆக மொத்தம் இவன் போகல. ஆ, 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 உள்ள இருந்து அங்க சரக்கு அடிக்கிற இடத்துல இருந்து ஆ, ஆ, வெளியில வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டே வர போக உள்ள வர ஆ, ஒயின் ஆ, சாப்பிட்டு வெளியில போக இப்படியே இருக்கேன். ஆ, ஆ, ஆ. அப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கேன் கரெக்டா ஒரு 4 ஆளுக்கு இது சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 5 மணியை போல இந்த பையன் வெளியில வந்திருக்காப்புல ராம்பிரகாஷ். சரி. க க ந ச எதார்த்தமா வேலை முடியுதுங்க நைட் ஆயிரும்லண்ணே. ஆமா. எதனால 5 மணிக்கு வராரு? இல்ல தம்பி, அது பக்கம் வெளியில தானே. ஓ. அதாவது பக்கத்துல பஸ் அதை ஸ்டாண்ட் ஒட்டி பக்கத்திலேயே இருக்க கடை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உள்ள அதாவது 300 மீட்டர்ல உள்ள இருக்கு ஒயின் ஷாப்பு. ஆ, அதை ஆ. தாண்டி டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்கு. சரி, சரி, சரி. அந்த ஸ்டூல இவன் வெளியில வரும்போல இவங்க ஆல்ரெடி அங்கே தான் நின்றுருக்காங்க. இவனை இழுத்துட்டு போய் டூ வீலர் ஸ்டாண்ட்ல வச்சு அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆ, அங்க அங்க எதுவும் சிசிடிவி எடுக்க முடியல இல்ல என்னண்ணே? தம்பி, அது நமக்கு இன்னும் கிடைக்கல. சரி, சரி, சரி. அங்க வேலை பார்த்தவங்க நம்மகிட்ட சொன்னது. ஆ, 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 ஆ. இவன் இழுத்து போட்டு இவங்க 2 3 பேர் போய் அடிச்சிருக்காங்க. சரி, சரி. அப்போ அப்புறம் இவங்க அங்க எப்போ வந்தாலும் அடிக்கணும்னு வெயிட் பண்ணியே இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க தம்பி. சரி, சரி. இதனால இவன் 4 ஆளுக்கு வந்திருக்காங்க. இவன் ஒரு 5 மணி போல வெளியில வந்தான் போல. அப்ப ஆ, அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணியிருக்கான் இல்ல. ஆ, ஆ, ஆ. இவரும் அப்ப நெனைக்கல. நம்ம எதார்த்தமா பேசினா எப்போதும் குடிகாரனும் வருவான், கிளம்புவான், போயிருவான். அந்த அப்படிங்கிற மாதிரி மாரி இவரும் அசால்ட்டா இருந்துட்டாப்ல. அசால்ட்டா இருந்துட்டாப்ல. ஆ, ஆ, அப்ப ஆ, அங்கன இருந்தவங்க யாரோ இழுத்துட்டு ஆ, விலக்கி விட்டு ஆ. இவர உள்ள ஒயின் ஷாப்புக்குள்ள திருப்பி பார்க்குள்ள அனுப்பிட்டாங்க. ஓ, ஓ. அப்போ ஒண்ணும் செய்யல. அந்த அளவுக்கு அடிபடல. உள்ள போயிருந்தாரு. ஆமா. ம். ராம்பிரகாச. ஆ, ஆ, ஆ. அதோட முடிஞ்சிச்சு தம்பி. சரி, சரி. இது கரெக்டா அதாவது இவர் எப்பவுமே வேலையை விட்டு வர்றது 10:30 மணி. சரிண்ணே, சரிண்ணே. நைட்டு 10:30 மணி ஆயிரும். ஆ, ஆ, ஆ. அது என்ன ஒருவேளை போன் வந்துச்சா இல்ல யாரும் வர சொன்னாலா என்ன காரணம் தெரியல. ஒரு ஒரு 7:45 8 மணியை போல இவர் வெளியில வந்திருக்காரு ஒயின் ஒருவேளை ஷாப்ல இருந்து. ஒருவேளை இவரு என்ன நெனச்சிருக்கலாம், நம்ம 10, 10:30க்கு எப்போதும் போற டயத்துக்கு போனா, நமக்கு ஏற்கனவே சண்டை நடந்திருக்கு. திரும்ப அதுக்காக அந்த டயத்த வெயிட் பண்ணி சண்டை போடலாம்ன்ட்டு கொஞ்சம் முன்னக்கூட்டியே எனக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போலாம்ன்ட்டு போயிருக்கலாம்ல. இருந்திருக்கலாம். ஆ, ஆ. இவர் 8 மணிக்கு அந்த ஒயின் ஷாப்ல உள்ள இருந்து மெயின் ரோடுக்கு வர ஒரு 200 300 மீட்டர் தான் டிஃபரெண்ட் இருக்கு. ஆ, ஆ, அதுல ஆ. இருந்து பைக்ல வராப்புல. ஆ, 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 ஆ. இவங்க ஆல்ரெடி ரெடியா பிளான்ல தான் இருந்திருக்காங்க. ஆ, ஆ, ஆ. தம்பி இது வந்து பிரச்சனை நடந்தது 4:15 சரி, ஈவினிங். சரி. ஆ, ஆ. ஆனா இவர் 8 மணிக்கு தான் வெளியில வராப்புல. சரி, 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 சரி. 8 மணிக்கு இவர் கரெக்டா அங்க வரும் போல ஆ, எஸ்எஸ் ஆ. இது டீ கடைன்னு ஒண்ணு இருக்கு. சரி, சரி. அந்த கடைக்கிட்ட இவர் வரும் போல இவங்க வந்து இவரோட வண்டியில முட்டிடுறாங்க. சரி, சரி, சரி. முட்டி கீழே தள்ளிடுறாங்க. ஆ, ஆ, ஆ. அப்ப 4 5 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஒரு காரும் வந்ததா சொல்றாங்க. கார்ல வந்து இறங்குனதா சொல்றாங்க. சரி, சரி, ஆனா சரி. இது வரைக்கும் காரை சேர்க்கல. 2 பைக்ல வந்து இறங்குனதா சொல்றாங்க. ஆ, ஆ. 2 பைக்கையும் இன்னும் சேர்க்கல. சரி. அப்ப இவரு கீழே விழுந்ததுமே அந்த 5 பேரும் சேர்ந்து அடிச்சிடுறாங்க. ஆ, ஆ, ஆ. அடிச்சு அவங்க கம்பி கொண்டாந்துருக்காங்க. ஆ, ஆ. அப்போ பிளான்டா தான் வந்திருக்கான். கொல்லணும்னு பிளான் இல்ல. தான். ம், ஆமா ம். தம்பி. ஒரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அது பிளான் தானே. ஆ, 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 ஆ. இது ஒரு யதார்த்தமா நடந்தது இல்லைல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல தம்பி. அது கண்டிப்பா. 4:15 காட்டுது டயம். சரி, சரி, சரி. அப்ப இது 8 மணிக்கு நைட்டு நடந்திருக்கு. ஆ, 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 ஆ. அப்ப இது பிளான் பண்ணி தான் இருந்திருக்காங்க. இது திட்டமிட்டு கொலை தான். சரி, சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இவன் வெளியில வந்ததுமே அடிச்சிடறாங்க, கீழே உளுத்தாட்டிடுறாங்க, கம்பியில அடிக்கிறாங்க. ம். எல்லா பேரும் சேர்ந்து மிதிக்கிறாங்க, குறவழியிலையும் மிதிச்சிடுறாங்க. சரி, சரி, சரி. அப்பயே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. சரி, சரி. தலையில ரொம்ப அடிபட்டது. கம்பியால, கட்டையால அந்த அடிக்கிறாங்க. அதாவது அங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா ஆ. போலீஸ் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு காட்டல.
சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. அதுல மோசமா ரொம்ப கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சரி, சரி, சரி. அதுக்கப்புறம் அது பஸ் ஸ்டாண்டாக வந்து எல்லா பேரும் கூட்டம் கூடவுமே இவங்க கிளம்பிட்டாங்க. அ, 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 அ. இப்ப அது கார்ல வந்தது, அ, அந்த அ, டூ வீலர் வந்தது, யார் யாரு அந்த கார்ல இன்னும் வேற யாரும் இருந்தாங்களா? அ, இப்ப அ. ஆல்ரெடி இவரோட சாயங்காலம் சரக்கு அடிச்சிருக்கும் போல ஒரு 3 4 பேர் இருக்காங்க. சரி, சரி, சரி. இப்ப இந்த வயசானவரு இங்க வேலை பார்த்தார்ல, ஆமா. இவங்க எதுவுமே காட்டல தம்பி. சரி, சரி, சரி. அப்ப இது என்ன வந்தாங்க யதார்த்தமா 2 மோதிக்கிட்டாங்க. குடி போதையில அவரை அடிச்சு யதார்த்தமா கொலை நடந்துருச்சுன்னு முடிச்சிட்டாங்க. சரி, 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 சரி. அப்ப இது பார்க்கும் போல ஏன் ம். தம்பி ஒரு 8 மணிக்கு ஏதாவது 4 மணிக்கு நடந்தது. அ, அ, 5 6 7 8 4 மணி நேரம் கழிச்சு திட்டமிட்டே ஒரு ஆளை வெயிட் பண்ணி கொலை பண்றாங்கன்னா அ, இது அ. யதார்த்தமா நடந்த செயலா? ஆ, கண்டிப்பா இருந்திருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லண்ணே. ஆ, அது இவங்க திட்டமிட்டு இந்த தானே அளவுக்கு இருக்கணும். அதாவதுண்ணே ஒரு சாதாரண பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு வேற ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்காண்ணே? இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்களா? இல்ல வேற எதுவும் கட்சி பேக்ரவுண்ட் அந்த மாரி எதுவும் இருக்குதா இவங்களுக்கு? தம்பி நமக்கு அது சரியா தெரியல. சரி, சரி. நமக்கு சரியா தெரியல. ஆ. இதுல யார் யார் என்னன்னு ஏன்னா இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கவங்க இதுல யாருமே கைதாகலையா? ஓ, 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 ஓ. புரியுதுங்களா இல்லையா? ஆ, இந்த ஆ, காலையில ஆ. இது சாயங்காலம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கவங்க ஒருத்தவங்க கூட அரெஸ்ட் பண்ணல. ஓ, 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 அப்ப ஓ. இவங்க சாயங்காலம் வந்தவங்க அவர் கூட வந்தவங்க தான். அப்ப இதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, 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 சரி. அப்ப ஒரு பிளான் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்களா தம்பி? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஆ, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப நீ இப்ப போய் அத அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கூட ஆ சொல்லியிருக்கலாம். இது யார் யாரு இதுக்கு பின்னாடி யார் யாரு இருக்காங்க? அ, அ, என்னங்கிறது அ. காவல்துறை தான் விசாரிக்கணும். இப்ப சரி, நம்ம சரி. இத சொல்லியாச்சு. இந்த ம், மாரி ம். ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு. YouTubeல நாங்க போட்ட இதுக்கும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ம், ஒத்து போகுது. ம், ம். விசாரிங்கன்னு சொல்லியாச்சு. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. ஆனா இப்போ இவங்க அந்த சொல்லாம எஃப்ஐஆர ஆல்டர் பண்ணிட்டாங்களாண்ணே? பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க தம்பி. இன்னும் நம்ம அத வாங்கல. வாங்கல. ஆ. ஆ வாங்கல. ஏன்னா அந்த மத்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்குல்ல. சரி, சரி, சரி. அவங்க ஆமா. நேர்த்த அவங்க அவங்களோட திருமணம்லாம் போய் எல்லா காரியமும் பண்ணிட்டு காரியங்கள் எல்லாம். வந்தாங்க. ஆ, ஆ, ஆ. அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல இப்போதைக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால நம்ம இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல அத பத்தி கேட்கல தம்பி. நம்ம சரிங்கண்ணே. கேட்கறது ஆ, இந்த ஆ. கார புடிச்சாச்சா, டூ வீலர புடிச்சாச்சா, இந்த ம். சிசிடிவில அங்க நடந்தது பிரச்சனை உண்மைதானா விசாரிச்சிட்டீங்களான்னு தான் கேட்கிறேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல தம்பி, காவல்துறை அது தரப்பு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு விட்டாங்களா தம்பி? இப்ப காவல்துறை இந்த அது சிசி இல்ல இப்ப நம்ம நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்புல எதுவும் அப்படிலாம் சொல்றாங்க? ஒண்ணும் நடக்கலைங்கிறாங்க. இது யதார்த்தமா நடந்ததுதான் ஆ. அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ஓ, ஓ. அப்போ புரியுங்களா இல்லையா? காவல்துறை வந்து இத மூடி மறைக்க பாக்குது. அப்படிதானே? தம்பி இது விசாரணை அதிகாரியே வந்து சரியா செயல்படல தம்பி. ஓ, அதாவது இன்ஸ்பெக்டர். இவன் அடிபட்டு கிடக்குறான். ஆ, ஆ. பலத்த அடி. இப்ப ம். இவங்க தான் ஆஸ்பத்திரியில போய் ம், பெட்டிஷன் ம். வாங்கிட்டு வரதா கேள்விப்படுறோம். ஓ, ஓ, அப்ப ஓ. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எவ்வளவு அடிபட்டிருக்கு என்னங்கிறது டாக்டர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப எல்லாம் தெரிஞ்சு நீ வந்து ஃபைனான்ஸ் பாட்டு தானே ஒரு திருநாட் செவன் போடலைல. ஆ, 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 ஆ. இத வந்து இவங்க கண்டுக்கவே இல்ல தம்பி. எவனோ வந்து போதையில 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அதனால ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. நியாயப்படி பார்த்திருந்தா, இத வந்து ஒரு முறையா விசாரிச்சிருந்தா, இந்த மாரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆ, ஆ முன்னக்கூட்டியே அரெஸ்ட் பண்ணி இந்த இதுல சம்பவத்துல இருக்கவங்கள பூரா அரெஸ்ட் பண்ணியிருந்தா, நம்ம அன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கதே தேவை வந்திருக்காது. தேவல்ல. ஆ, தேவை வந்திருக்காது. அப்போ அ உண்மையாவே காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது மூடி மறைக்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிறதா தம்பி இருந்தா காவல்துறை அவங்களோட நோக்கமே ஆ. அந்த சாலை மறியல நிப்பாட்டணும். ஓ, ஓ, அப்ப ஓ. அதுக்கு என்ன தேவையோ அதத்தான் பாக்குறாங்க. சரி, சரி. ஆளுங்கட்சிக்கு கெட்ட புரியுதுங்களா பேர் இல்லையா? வந்துரக்கூடாது. ஆனா ஆ, இத பார்க்கும்போது அப்படி நடந்த மாரி தெரியல. இப்போ நமக்கு ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா, நம்ம என்ன இது இந்த போராட்டத்த எப்படியும் உண்மை வெளிய வரப்போகுது. இந்த மாரி உங்கள மாரி ஆ, ஆட்கள் களத்துல இறங்கி போகும்போது உண்மை தெரிஞ்சிரும். ஆ. அதுக்கு முன்னால வந்து காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுத்து, இந்த இதுல நாங்க குற்றவாளிகள பூரா கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சிக்கு நல்ல பேர ஏற்படுத்தி தரும். கண்டிப்பா. தம்பி இங்க வந்து எப்படின்னா தம்பி, அ, இங்க அ. எங்க மேலூர பொறுத்தவரை ஒற்றுமை இல்லாம போச்சு. அ, 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 புரியுங்களா? அ. அன்னைக்கு ம். யாரோ ஒரு அக்காலாம் நல்லா பேசுனாங்க. அ. எத்தனையோ ஒரு பொம்பளைல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து மொட்டை வெயில்ல உட்கார்ந்துருக்கேன் தம்பி. சரி, சரி, சரிங்க. திடீர்னு வாராங்க ஒரு 5 6 பேர் வாராங்க. அவங்களுக்குள்ள பேசி எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ட்டு ஈஸியா முடிச்சுட்டாங்க. அ, நம்ம அ. எதுக்காண்டி போராட்டம் பண்றோம்? அன்னைக்கு இத A1 அக்யூஸ்ட புடிக்க சொல்லி தான் நம்ம அன்னைக்கு பண்ணேன். இதுல வேற யார் இருக்காங்களா? உண்மையான தகவல் என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். அ, அ. ஒரு 2 போலீஸ் மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கலையே அந்த ஆ போராட்டம். அப்ப உடனே அவங்க சொன்னாங்க, "தம்பி இப்ப ம். தாசில்தார் அம்மா வராங்க. ம், ம், இன்ஸ்பெக்டர் அம்மா, டிஎஸ்பி எல்லாம் இருக்காங்க. ம். உடனே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும். அந்த மாரி உறவு மாரி கொண்டாடிடுறாங்க. ம், ம், அவங்க ம். சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ம், ம். தாசில்தார் அம்மா ஓ! சொன்னா கரெக்ட்டா ஏன்னா இருக்கும்." ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் கஷ்டத்துல ஆ. இருக்கும். உயிரிழந்துட்டாங்கன்னு ஒரு சோகத்துல இருக்கும்போது, அப்போ ஒரு பெரிய ஆள் வந்து சொல்லும்போது, அவங்கள நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஆ. அவங்கள வந்து அந்த சூழ்நிலையிலயும் நம்ம வந்து சிந்திக்க வச்சிருந்திருக்கணும்.
அது அந்த அந்த அளவுக்கு நம்ம சமூகம் வந்து கொஞ்சம் அதுக்கு நமக்கு இடம் தெளிவில்லாம. கொடுக்கல இல்ல தம்பி, ஆமா. இடம் இல்ல. கொடுக்கல இல்ல. ஆமா, அங்க ஆமா. பெரியவங்க சொல்றதுதானே எடுபடுது. கண்டிப்பா, உங்களுக்கு என்ன கண்டிப்பா. தெரியும் அப்படின்னு. ம். அதாவது எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்களா. அப்ப அந்த டயத்துல வந்து உள்ளூர்காரங்க சொந்தக்காரங்க அப்படிங்கும்போது அது பேச்சு எடுபட்டுருது. சரி, 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 புரியுங்களா சரி. இல்லையா? கண்டிப்பா. அன்னைக்கு A1 அக்யூஸ்ட் A2 அக்யூஸ்ட் யாருமே பிடிக்கல. அந்த போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் A1 பிடிக்கிறாங்க. ம், 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 அதுக்கு ம். அடுத்து மறுநாள் தான் 2 பேர்த்த பிடிக்கிறாங்க, A2 இன்னொரு ஆளையும். சரி, சரி, சரி. அப்ப வந்து தம்பி போராட்டம் பண்ணாதான் அக்யூஸ்ட பிடிப்போம்னா சரி ரைட், அது முடிஞ்சுச்சு. ம், ம், அவங்க எப்படியோ பேசி போராட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, ம், ம், நிப்பாட்டிட்டாங்க. ம், ம், எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப ம், இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ம், ம், ம். இப்ப நம்மளா தேடி எடுத்திருக்கோமே, காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை இப்போ நீங்க நம்ம தானே செஞ்சிருக்கீங்க. தம்பி எடுத்திருக்கேன். ஆமா. இது அப்ப காவல்துறையோட தவறு தானே? அப்ப காவல்துறை அதிகாரிகள் தவறா இருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை அந்த எடுக்கணும். அதிகாரியை ஃபுல்லா மாத்தணும், ஓகே, சஸ்பெண்ட் ஓகே, பண்ணணும். ஓகே, ஓகேண்ணே. புரியுதுங்களா இல்லையா? இதுல ம், எல்லாமே வந்து ம். தம்பி எல்லாத்துக்கும் போராடணும்னா எப்படி தம்பி முடியும்? வேற வழி இல்ல. ஆனா காவல்துறை போராடி தானே ஆகணும். காவல்துறை அவங்க வேலையை செஞ்சோம்னா நம்ம இப்ப இது தேவையே கிடையாதுல்ல தம்பி. கண்டிப்பா, கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா. இந்த 5 பேரு ரிமாண்ட் ஆயிருக்கவங்க, ம், ம், இவங்க ம். யாருமே இந்த பையன் A1 அக்யூஸ்ட தவிர வேற யாருமே சிசிடிவில இல்ல. ம், 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 ம். அப்ப இவங்கெல்லாம் வராங்க. அப்ப இந்த இடப்பட்ட கேப்ல இவனுக்கு திட்டமிட்டு போட்டது, பிளான் போட்டு கொடுத்தது யாரு? ம், ம், அப்படிங்கும் ம். போல இது மற்றும் பலர் நிறைய வராங்க. சரி, 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 சரி. ஆனா இவங்க பிரச்சனை, சாதி பிரச்சனை ஆயிரும் தம்பி. இதுல ம். சாதி பிரச்சனைங்கிறது அடுத்த பட்சம். ஆமா, ஆமா. இதை திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. சரி, சரி, சரி. எந்த இல்ல அது அது யாருமே கொலை எனக்கு பண்ணதை எந்த ஜாதின்னு சாதியும் வந்து தெரியுதோ இல்லையோ, ஆதரிக்காது. இவன் வந்து நீங்க சொல்றத பார்த்தா இது நம்ம ஜாதிக்காரன் இல்ல. அந்த இடத்துல வேற எந்த ஜாதிக்காரன் இருந்திருந்தாலும் அவனுக்கு இதான் நிலைமை அப்படிங்கிற மாரி தான். எல்லாத்துக்கும் இதுதான் நிலைமை. ஏன்னா புரியுங்களா இல்லையா? ஆமா. இல்ல தம்பி, அதாவது அவனுக்கு அங்க தெரிஞ்சிருச்சு இந்த அ, பையன் ம். கள்ளர் விசாரிச்சு இருந்திருக்கான். கண்டிப்பா வேலை இவ்வளவு பார்த்த நேரம் வெயிட் இடத்துல பண்றவன் யாரு என்னன்னு வேலை பார்த்த விசாரிச்சிருப்பான்ல. இடத்துல இந்த பையன் ஆறு ரொம்ப பேச அப்ப அவன் கள்ளர் சமுதாயம். அ, அ, அ. அப்ப அங்க வந்து சாதி வந்து வேலையை காட்டுது. அ, 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 அ. புரியுதுங்களா இல்லையா? கண்டிப்பா, அப்ப கண்டிப்பா. எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் பண்ணிருக்கான். அவன் யாரு, எந்த ஊரு, என்ன சாதி, ம், எல்லாம் ம். தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். அப்ப இது திட்டமிட்ட சரிதான் தம்பி. சரிங்கண்ணா. இது இப்ப நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்னா, என்ன மாரி முடிவு தம்பி எடுத்திருக்காங்க? நீங்க தலைவர்கள்ட்ட இப்பதான் யார்ட்டயும் பேசுனீங்களா? தம்பி இப்பதான் வீடியோ கிடைச்சிச்சு. ம். இப்பதான் நீங்க யதார்த்தமா போன் பண்றீங்க. நான் இது உங்கள்கிட்ட தான் சொல்றேன், இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லல. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா ம், நான் காவல்துறைக்கு அனுப்புறதுக்கு முதல்ல ம், நம்ம ம். சொந்தங்களுக்கு அனுப்புனாத்தான் அது மக்களுக்கு தெரியும். இது காவல்துறைக்கு உண்மையிலேயே அனுப்பி வேஸ்ட் இல்லண்ணே. ஏன்னா, உங்களுக்கு வந்து ஆ, காவல்துறை நெனச்சிருந்தா, அவர் அடிபட்டப்பவே இந்த தகவல்கள் ஆ. எல்லாம் விசாரிச்சிருக்கலாம். முறையா இவங்க ஒரு இருக்கிற காவல்துறை தம்பி, செயல்பட்டிருந்தா. காவல்துறை வந்து இங்க யார் யாரு வந்து இந்த போராட்டத்துல ரொம்ப பண்றாங்க, ஆ, அவங்கள அடுத்து எப்படி பழி வாங்குவோம், ஆ, 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 ஆ. இதுகளைத்தான் பாக்குறாங்க. சரி, யார் சரி, ரொம்ப சரி. சேட்டா ஓவரா பேசுறா போலீஸ்க்கு எதிரா, இவங்கள சரி, தான் சரி. ஸ்கேன் பண்றாங்க. இதுக்கு தீர்வை கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரிண்ணே, இதுல வந்து அந்த அன்னைக்கு பாடி வாங்கி குடுத்தாங்கள்ல சொந்தக்காரங்க, அவங்க என்ன பதில் சொல்லப் போறாங்க? இப்ப இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. அவங்க இன்னைக்கு போய் காவல்துறையிட்ட போய் ஃபைட் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படி தம்பி தெரியும்? இல்ல கேட்கிறேன் நானும் ஒரு அன்னைக்கு இருந்து ம், அன்னைக்கு அதாவது ம், அது எல்லாமே அப்படிதான். அரசியல் தான் தம்பி. ம், நிறைய ம், அரசியல் ம், நடக்குது. ம். அது வெளியில இல்ல அத நம்ம சொல்ல மக்கள் முடியாது. சிந்திக்கணும்ல. மக்கள் சிந்திக்கணும். ஏன்னா எல்லா இதுல பேரும் இதுல இருந்தானே. முடிஞ்சு போச்சு. இதுல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுலயாவது உள்ள மக்கள் தம்பி, இப்ப சிந்திக்கணும். வெயிட் பண்ணியிருந்தா இவ்வளவு பேத்த நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கும். கண்டிப்பா, அன்னைக்கு கண்டிப்பா. அவங்க வந்து சாலை மறியல் நிப்பாட்டம், ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுவும் வந்துடக்கூடாது, எலெக்ஷன் டைம் வரப்போகுது, ம், ம். எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ஷார்ட்டா முடிச்சு விட்டாங்க. இல்லண்ணே, ஷார்ட்டா முடிக்கிறதுனானே, ஒரு தவறுக்கு ஆ மக்கள் மத்தியில வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெனச்சா, அதுக்கான ம். தீர்வ தான் நெனைக்கணுமே ஒழிஞ்சு, அந்த டைம்ல வந்து தற்காலிகமா வந்து இது பண்றது தீர்வாகாதுல்ல. ஏன்னா, அது இப்ப ஆ, இன்னைக்கு வெளியில தெரிஞ்சுட்டு, இப்ப நமக்கு ம். ஆளுங்கட்சிக்கு தானே கெட்ட பேரு, காவல்துறைக்கு தானே கெட்ட பேரு. இத வந்து அன்னைக்கு கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்து யார் யாரெல்லாம் இருக்கா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்களே பாடி வாங்கி குடுக்கோம். நீங்க இப்போதைக்கு இ- வீட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் நம்ம பிறகு பேசிக்கிடுவோம். நாளைக்கு பேசிக்கிடுவோம். ஒரு நாள் டைம் குடுங்க காவல்துறைக்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. இப்படி எல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு போலீஸ் நினைச்சிருக்காதுல்ல தம்பி. ஓ! அதான் இப்படி காரணம். எல்லாரையும் அதை நம்ம முட்டாள்ன்னு நெனைக்குது. கண்டுபிடிச்சாச்சு. அ, ஆ, அ, அது ஏதோ கடவுள் செஞ்ச புண்ணியம், நமக்கு ம். அது உதவுது. சரி, 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 புரியுங்களாண்ணே? சரிங்க. இது சரிங்க. இல்லாட்டினா உண்மை என்ன தன்மைன்னே இல்லாம போயிரும் இல்லையா? சரிங்கண்ணா. எல்லா இத இப்போ பேருமே இப்ப இப்போ அடுத்த கட்டமா இத நம்ம தலைவர்கள்ட்ட கொண்டு போறீங்களா? என்ன மாரி கண்டிப்பா இது தம்பி. ஆ, பேரண ஆ, தலைவர், மத்த சமுதாய தலைவர் எல்லாத்தையும் கொண்டு போய் இதுக்கு ஆ. ஒரு சரியான நடவடிக்கை தேவை. ஏன்னா இது மேலூர் பகுதியில வந்து இது 2வது சம்பவம். ஏன்னா முதல் ஆமா தம்பி. சம்பவத்துக்கே தம்பி ரம்பு இறந்ததுக்கே தம்பி இதுவரைக்கும் நீதி அவரையும் கிடைக்கல. கல்லால தான் தம்பி அடிச்சாங்க. ஆ, ஆ, இவரையும் கல்லாலையும் தான் அடிச்சிருக்காங்க, கம்பியாலையும் அடிச்சிருக்காங்க. அவருக்கு என்ன கதியோ ஆ, ஆ. அதேதான் இங்க. அது ஒரு அதுக்கும் கிராமத்துல இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. ஆமா கிடைக்கல. அது இது 2வது சம்பவம். இன்னும் அடுத்து யார் நீங்களா இருக்கலாம், இல்ல நானா இல்ல, இருக்கலாம், யாரா வேணாலும் கண்டிப்பா இருக்கலாம்ல. நடக்கும் தம்பி. ம், கண்டிப்பா ம், நடக்கும். ம். என்ன தம்பி, மேலூர் ஒரு பேருந்து நிலையம் முன்னே இப்படி நடந்திருக்கும் போல, கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. கிராமத்துல எப்படியோ இருக்கீங்க. இன்னைக்கு இதுல சிசிடி கேமரா இருந்துமே இப்ப போலீஸ் இதெல்லாம் மறைச்சிருச்சு. கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. கிராமத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா எவனுமே மாட்டிருக்க மாட்டான்ல குற்றவாளி எல்லாம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அதாவதுண்ணே அதனால அதாவதுண்ணே ஒரு சிலையே நம்ம கட்டுப்பாட்டுல இருந்த சிலையே அலெக்சாண்டர் ஹெரான் தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவன் திரும்பி வர வரைக்கும் காத்திருந்து போராடி அவன்கிட்ட மீட்ட சமூகம் இன்னைக்கு நம்மளை நம்பி நம்ம சமூகத்துல ஒருத்தன் அவங்க அவங்க நம்மளை தானே நம்பி இருந்திருப்பாங்க. சரி நம்ம இறந்தாலும் நம்ம சமூகம் வந்து நம்ம நீதிக்காக போராடணும்னு அவனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சமாவது ஓடி இருக்கும்ல, நம்ம கண்டிப்பா சொந்தக்காரன் தம்பி, கேட்பான்னு. ஆனா கண்டிப்பா அவனுக்கு கண்டிப்பா. நம்ம நீதி கேட்காம அவன் பாடியை கொண்டு போய் எரிச்சிட்டு நான் பெருமையா இது பண்றதுல இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப எல்லாருமே எரிச்சுட்டு போயிட்டாங்க தம்பி. இப்ப இத யாரு, இப்ப இது தெரிஞ்சிருச்சு, இப்ப அஹ் இதுக்கு அஹ் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு கண்டிப்பா. என்ன சொல்லுவாங்க? இல்ல அது நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா ஆஹ் நீங்க பேசுறத நான் கண்டிப்பா கொண்டு போறேன்னா மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்களும் அடுத்த கட்ட சரிங்க தம்பி. முயற்சிகளை பண்ணுங்க. அதாவது தம்பி, இந்த அஹ் இறந்த தம்பி ராம்பிரகாஷுக்கு அஹ் சரியான நீதி தேவை. கண்டிப்பா சரிங்களா? கண்டிப்பா. அது அஹ் வந்து கிடைச்சாவே போதும். நமக்கு கண்டி வேற எதுவும் தேவையில்ல தம்பி. நம்ம ம் வந்து எக்ஸ்ட்ரா அக்யூஸ்ட சேர்க்கவோ அஹ் அந்த அஹ் மாதிரிலாம் தேவையில்ல தம்பி. இந்த உண்மையான சம்பவத்துல குற்றவாளி யாரெல்லாம் யாரோ ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள அது பூரா. போதும் தம்பி. ஆமா. நம்ம மத்தவங்க மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து அதுல வந்து ஆனந்தம் காண்றதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த அக்யூஸ்ட் இவ்வளவு நாளா யார்கிட்ட அடைக்கலமா இருந்தா போலீஸ் தேடும்போது யார் அடைக்கலம் கொடுத்தா அவங்க எல்லாம் இது தம்பி பண்ணணும்ல. இதுல நானே பாத்திருக்கேன் தம்பி. ஒரு ஆள்லாம் ஜாலியா தான் தெரிறாப்புல. இன்னைக்கு அஹ் பார்த்தேன் இந்த அஹ் அஹ் வீடியோ சிசிடிவில இருக்கிற ஒரு ஆளு அஹ் அஹ் என் அஹ். கண்ணு முன்னாடியே ஜாலியா தெரிஞ்சாப்புல. ஓ ஓ ஓ ஓ ஓ. புரியுதுங்களா இல்லையா? ஓகே ஓகே ஓகேண்ணா. அப்ப அவனுக்கு இது ஒண்ணு ஆரம் எல்லாம் போலீஸும் மறைச்சிருச்சு. அப்ப அவன் ஜாலியா தானே தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இது அவனுக்கு அந்த குற்ற வரைக்கும் உணர்ச்சியே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் மிருகம் மாதிரி. அப்ப இது அடுத்து. வரைக்கும் ம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த சுந்தரங்கிறது வேலைக்கே வரல. ஓ ஓ ஓ ஓ. அதையும் நம்ம சொல்லிட்டோம் போலீஸ்ட்ட. சரி இந்த சரி சரி. பிரச்சனைக்கு அப்புறம் சுந்தரங்கிற வரல. அவரை அஹ் விசாரிச்சீங்கன்னா தெரியும்னு. அஹ் 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 அஹ். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல தம்பி. இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்கண்ணா நீங்க போட்டு விடுங்க. நான் அந்த ஆடியோ நீங்க என்கிட்ட பேசின ஆடியோவை நான் போட்டு விடுதேன். மக்கள் புரிஞ்சுக்கிடட்டும். இதுக்கப்புறமாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருதான்னு பார்ப்போம். கொஞ்சமாவது வருதான்னு பார்ப்போம். கண்டிப்பா கண்- அதுக்கு அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை எடுங்க. கண்டிப்பா மக்கள் ஒண்ணு சேருவாங்கன்னு நினைக்கிறோம்னா பார்ப்போம். அடுத்த கட்டமா வேற எதுவும் இருந்துச்சுன்னா தகவல் கொஞ்சம் கொடுங்கண்ணே. கண்டிப்பா கண்டிப்பா. விரைவில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் தம்பி. ஏன்னா சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இனிமேல் இது மாதிரி நடக்க கூடாதுல்ல நம்ம கண்டிப்பா சமுதாயத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கண்டிப்பா எல்லா சமுதாய தலைவர்களையும் நம்ம சமுதாய தலைவர் தலைமையில ம் ம். கண்டிப்பா விரைவில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அது சரிங்கண்ணே உங்க சரிங்க. அடுத்து சொல்றேன் தம்பி. என்னைக்கு எதுன்னு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம மக்கள்கிட்ட தெரியப்படுத்துவோண்ணே. ஓகே தம்பி, நன்றி. இதுல என்ன வருத்தம்னானே ஆ. மீடியாக்கள் கூட இதை பெரிய லெவல்ல கொண்டு தம்பி போல. அதை முடிச்சிடுறாங்களா தம்பி? இப்ப எனக்கு ம் தெரிஞ்சு ஒரே ஒரு சேனல்ல தான் போட்டாங்க. ம் 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 இது ம். வரைக்கும் தம்பி எந்த தலைவர்களும் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்ல யாரோ ஒருத்தவங்க மட்டும் மாவட்ட செயலாளர் போய் பார்த்துட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி 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 சரி. வேற யாருமே போல இந்த சட்டமன்ற எம்எல்ஏ கூட ம் ம் அங்க வந்து எல்லாம் சவுண்ட் விட்டாங்க. ம் ம் அது ம் சாலை மறியல்ல இந்த ம் மாதிரி ம் எம்எல்ஏ வரானா அடுத்து ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்கிட்ட ம் 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 உடனே அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க போல. அங்க மதுரை ஜிஆர்ஹெச்ல போய் ம் சும்மா ம். ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போயிட்டாப்லையா. சரி 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 சரி. அதாவது உண்மையா இருக்கதா வந்துட்டுன்னு அந்த அவர் கேட்டாங்க. வந்து ஸ்டேஷன்ல பேசி இதுல உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறத ஆஹ் இது பண்ண சொல்லியிருக்கோம்ல தம்பி அதானே. யாருமே வரல தம்பி. ஆளுங்கட்சியும் சரி எது சரி, யாரும் முக்கியமா வந்து சரி இந்த பொண்ணு வந்து எதிர்க்கட்சி அதாவது இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு லட்டு சாப்பிடுற மாதிரி அவங்க கூட இதை வந்து அரசியலுக்காக பேச பயப்படுறாங்க. ஏன்னா தலித் ஆஹ் சமூகங்களுக்கு எதிராக நம்ம பேச வேண்டியது வந்துரும். இதுல நம்ம நியாயத்தை பேசணும் அப்படி அந்த பேச வேணாம் சமூகத்துக்கு தம்பி. ஆதரவா. நியாயத்தை பேசலாம்ல. நியாயத்தை பேசலாம். அந்த சமூகத்துக்கு நியாயத்தை ஆதரவோ இந்த பேசலாம்ல. சமூகத்துக்கு ஆதரவோ பேச வேண்டாம். நியாயத்தை பேசலாம்ல. இன்னைக்கு ஒரு 3 குற்றவாளி 4 குற்றவாளி தப்பிக்கிறேன், நாளைக்கு இதையே தானே செய்வேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. இப்ப இந்த பொண்ணு சின்ன வயசுல விதவை ஆகணும்னு அவசியம் இல்லை இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அது அந்த நாளைக்கு பொண்ணு யாருக்கு எம்எஸ்சி வேணாலும் பட்டதாரியா. நடக்கலாம்ல. நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம்ல. அந்த பொண்ணு ஒரு எம்எஸ்சி பட்டதாரி. ஓ ஓ ஓ அது ஓ. வாழ்க்கையும் போயிருச்சுல. இப்ப கண்டிப்பா குழந்தை இல்ல கண்டிப்பா அப்படிங்கும் போல கண்டிப்பா அதோட வாழ்க்கைய முடிஞ்ச மாதிரி ஆயிருச்சுல. இப்ப கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கான அந்த பொண்ணுக்காண்டி நீதியாவது வேணும்ல. கண்டிப்பாங்கண்ணே கண்டிப்பாங்கண்ணே. சரிங்கண்ணா நான் சரிங்க தம்பி. மக்கள்கிட்ட கொண்டு போறோம்னா இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம அதுக்கு கண்டிப்பா அடுத்த இதுல பதிவு பண்ணுவோண்ணே. சரிங்கண்ணா. வேற சரிங்க எதுவும் தம்பி. தகவல் சரி. கிடைச்சாலும் நீங்களும் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்றேன். ஓகேண்ணா. அந்த வீடியோ மட்டும் சிசிடிவி இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு மட்டும் அனுப்புறேன் தம்பி. இந்தப்ப உடனே அனுப்புறேன். ஓகேண்ணா. ஓகே ஓகே. நன்றி. ஓகேண்ணா.